நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. முல்லை பெரியார் அணையில் 130 அடி நீர் தேங்கியதால் 18ஆம் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. லோயர் கேம்ப் முல்லை பெரியாற்றிலிருந்து கூடலூர், கம்பம், உத்தமபாளையம், கோம்பை, தேவாரம் வழியாக போடி வரை செல்லும் 18ஆம் கால்வாய் 55 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும். முல்லை பெரியாறு அணையில் நீர் இருப்பை பொறுத்து ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபரில் தண்ணீர் திறப்பது வழக்கம். இக்கால்வாய் மூலம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள 55 கண்மாக்கள் நிரம்பி நிலத்தடி நீர்மட்டத்திலிருந்து அதிகரித்து 30,000 ஏக்கரில் மானவாரி நிலங்கள் பயன்பெறும். இது தவிர உத்தமபாளையம், போடி வட்டாரங்களில் 6,839 ஏக்கர் நேரடி பாசனம் உள்ளது. கடந்த சில தினங்களாக கனமழை பெய்ததால் முல்லை பெரியாறு அணையில் 130 அடி நீர் நிரம்பியதால் 18ஆம் கால்வாயிலிருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் எனவும், இல்லையென்றால் விவசாயிகளை ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்றும் பெரியார் வைகை பாசன விவசாய சங்கத்தினர் தெரிவித்தனர். வணக்கம், என் பெயர் பொன் காட்சிக்கண்ணன். தேனி மாவட்டம் பெரியாறு வைகை பாசன விவசாய சங்கத்தினுடைய தலைவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் நீர்நிலைகள் நிறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் 3வது முறையாக மேட்டூர் டேம் நிறைஞ்சிருக்கு. ஆனால் தேனி மாவட்டத்தில் முல்லை பெரியார் பாயக்கூடிய 18ஆம் கால்வாயில் தண்ணி திறந்து அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் வாழ்வாதாரம் பெருகிறோம். அவங்கெல்லாம் வாழ்ந்துருவான்னு நினைச்சேன்னு தெரியல. இந்த பொதுப்பணித்துறை பாராமுகமாக 18ஆம் கால்வாயில் தண்ணி திறந்து விடாமல் இருக்காங்க. தண்ணி திறந்து விட சொல்லி இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் அழுத்தம் கொடுக்கணும். உடனடியாக 18ஆம் கால்வாயில் தண்ணி திறந்து விடலைன்னா எங்கள் பெரியார் வைகை பாசன சங்கம் மிகப்பெரிய போராட்டத்தை விவசாயிகளை திரட்டி செய்வோம்.